ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் எங்களுடைய சிந்தனைகளை, செவிகளை நீர் ஒருமுகப்படுத்த ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்போமா? இந்த நாளிலே இந்த மத்தியிலே ஆராதனை நாயகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஆராதனை நாயகனாக வந்திருக்கிறார். ஒரே ஒரு கவியை பாடிவிட்டு நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தென்றும் பொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆமென், ஆராதனை வேந்தனும் நீரே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆராதனை நாயகனாய் வந்திருக்கிறீர். ஆவியானவர் தாமே எங்களோடு இடைவிடுவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எடுத்தவர்கள் வாசிங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இங்கே வாசிக்க கேட்டோம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி கேள்வி கேட்பேன், யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரைட்? இந்த அருமையான வாசிக்க கேட்ட வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவனுடையவர்கள் என்றால் யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்கிறீங்களோ, அதாவது நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ஐ வில் கிவ் யூ ப்ரைஸ். ஓகே? கிறிஸ்துவனுடையவர்கள் அல்லது உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? எனக்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். சரி, ரைட். ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். ரைட்? நாம் தான் சொல்கிறத விட அவங்களுக்கு இன்னும் சொல்ல முடியல. அதாவது கிறிஸ்துவனுடைய என்றால் நான் தான் சொல்வாங்கள் என்று சொல்லி நினைத்தேன், ஆனால் நாம் தான் சொன்னாங்க. பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவனுடையவர்கள். அப்போ நமக்கு செய்தியே தேவையில்லை இல்லை? ரைட். இந்த நல்ல அருமையான நாளிலும் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நல்ல அருமையான நாளிலே ஒரு அருமையான கிளாஸில் பாடம் நடந்ததான். ஊரில் நான் படித்ததெல்லாம் ஊரில் தான், டிகிரி முடித்ததெல்லாம் ஊரில் தான். அப்போ RIMIன்னு சொல்லி 2 பீரியட் உண்டு. அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிலீஜியன் இன்ஸ்ட்ரக்ஷன், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி 2 கிளாஸஸ் நடக்கும். இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனில் அருமையான ஒரு நாள் அந்த சார் சொன்னாங்களாம், அன்றைக்கி மாணவர்களை பார்த்து சொன்னாங்களாம், எப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், நான் எதிர்பார்க்குற ஆன்சரை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாராம். அப்போ எல்லா மாணவர்களும் அப்படி ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம்.
அப்போ சார் கேட்டாங்களாம், நீங்கள் ஒவ்வொருத்தராக முன்னாடி வந்து நீங்கள் யாரை போல் மாற விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாராம். அப்போ மாணவர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக முன்பதாக வந்து நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களும் சொன்னாங்களாம். ஆனால் இவர் எதிர்பார்த்துருக்கிற ஆன்சரை யாருமே சொல்லலை. கடைசியாக ஒரே ஒரு தம்பி இருந்தான், ஓடி வந்தான். சார் சார் நான் சொல்கிறேன் சார்ன்ட்டு ஓடி வந்தான். ஓடி வந்து அவன் சொன்னான், சார் நான் காந்தியடிகளை போல் மாறுறேன் சார். நான் உடனே சாருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ எப்படி அக்கா நான் நினச்ச ஆன்சரை சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த தம்பி சரியாக சொன்னான், அவர் நினச்சிருந்த ஆன்சரை சொன்னான். உடனே அந்த தம்பியை முன்னாடி கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்டாராம், நீ எதுக்காகப்பா காந்தியடிகளை போல் மாறணும்னு சொல்லி கேட்டாராம். உடனே சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி காந்தியடிகள் நல்லவர், உத்தமர், அதனால நான் காந்தியடிகளை போல் மாறலை. காந்தியடிகள் 13 வயசில் கல்யாணம் பண்ணார், அதனால தான் நானும் காந்தியடிகளை போலண்ணா. சார் அப்படி ஷாக் ஆகிட்டாராம். என்ன சொல்ல வருகிறேன், நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், நான் மாற வேண்டும். நான் கிறிஸ்துவனுடையவன் என்றால் நான் கிறிஸ்துவனுடையவனாய் மாற வேண்டும். என்னுடைய சிந்தை மாற வேண்டும், என்னுடைய செயல் மாற வேண்டும், என்னுடைய பார்வை மாற வேண்டும், என்னுடைய பேச்சு மாறணும். ஒரு அருமையான பாடல் உண்டு, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பார்வை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் எப்படி தெரியுமா அந்த பாட்டை பாடுறாங்க, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். இல்லை குடும்பங்களில் இன்னைக்கு அப்படி தான் இருக்குங்க. ஆலயத்துக்கு வந்தால் அப்படி ஒரு ஜபம், வீட்டுக்கு போனால் பயங்கரமாக இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன ஒரு காரியம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் எனக்கு அருமையானவர்களே, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பெலி சூனியம், பகைகள், வாசிங்க விரோதங்கள், வாசிங்க. அப்பா போதுங்க, போதும். ஒரு பெரிய மழை பெஞ்ச வெறிச்ச மாதிரி இருக்குல்ல, இல்லை? கிட்டத்தட்ட எத்தனை மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? எத்தனை கிரியைகள்? 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதில் நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கேள்வி கேட்டு, இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால், முதல் 6 காரியங்கள் இல்லைன்னு தைரியமாக சொல்லுவீங்க. விபச்சாரம் இருக்கா? இல்லை. வேசித்தனம் இருக்கா? இல்லை. ஆனால் 7வது ஒரு காரியம் இருக்குது பாருங்க. என்னது? என்னது? பகை. பகை இருக்கா? இருக்கு. பேசாமல் பிரதர் கூப்பிட்டாரு, செய்தி கேட்டேன், கொடுத்தீங்களா? போய்கிட்டே இருங்க. இல்லைன்னா உனக்கு இல்லை இருக்கு. ஆமாம், பகை இருக்கா இல்லையா? குடும்பத்தில் நமக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக பகை இருக்கா இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளாக பகை இருக்கா இல்லையா? என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா, ஐயா நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், ஐயா நாங்கள்லாம் அப்படி பகையெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் ரொம்ப எல்லாரையும் நேசிக்கிறோம், அப்படியா? இல்லை. ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு பகை இருக்கத்தான் செய்து. அப்போ இந்த வாசிக்க கேட்ட 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்கோம் என்றால், அல்லது ஏதோ ஒரு மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் என்ன காரியம் நடைபெறும்? அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்,
என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, கவனமாக கவனியுங்கள். அருமையான முதலாவது, இந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுமானால் முதலாவது நடைபெறக்கூடிய ஒரு காரியம், அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்களேன். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளிலே ஏதாகிலும் ஒன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுமானால் நாம் என்ன செய்ய முடியாதாம்? தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், இப்படி பாடுகிறோம், ஜெபிக்கிறோம் இல்லையா, எல்லாம் செய்கிறோம். எதற்காக? எப்படியாவது அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த 17 விதமான காரியத்தில் இந்த மாம்சத்தின் கிரியைகளில் ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நான் நேரம் குறைவாக இருப்பதனாலே சுருக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவதாக நடைபெறக்கூடிய காரியம் என்ன? அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம். போதுக்கா, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி பார்க்கணும். என்னடா இன்னைக்கு சனிக்கிழமை அதுமா வந்து மரணத்தை பற்றி பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அருமையானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகளில் ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் அது நம்மை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. இதே காந்தவெளி ஈஸ்டில் லோக்கல்வாலா பகுதியில் எனக்கு அருமையான ஒரு வாலிப மகளை நன்றாக தெரியும். MBA முடித்து நல்ல ஒரு கம்பெனியில், கிட்டத்தட்ட அப்போமே நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷம் இருக்கும், MBA முடித்து ஒரு நல்ல கம்பெனியில் அப்போமே 80,000 சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தார். அவங்க அம்மா மாவு அரைச்சி விற்பாங்க. அப்படி விற்று தான் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. அவங்க அப்பா சிலிண்டர் டெலிவரி பண்ணுவாங்க வீடு வீடாக. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க பிள்ளைகளை. ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் மூத்த பொண்ணு. ஒரு நல்ல இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த அந்த வாலிப மகள் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவளை நல்லா தெரியும். நான் அவளுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்துருக்கிறேன். நிறைய நேரம் அவங்க வீடுகளில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஜெபித்தது நிமித்தமாக அந்த மகள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டு நன்றாக படித்தால், நல்ல வேலையில் இருந்தால். ஒரு நாள் அவங்க அம்மா திடீர்னு அவங்க தம்பி, அந்த வாலிப மகளுடைய தம்பியை கூப்பிட்டு, எப்பா என் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ பைசா போயிட்டு யார் எடுத்தான்னு தெரில, நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன், அந்த வாலிப பையன், அவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்த மாட்டான், தவறான ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவான், பணத்தை இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவான். அப்படிப்பட்ட பையன். அதனால் அவங்க அம்மா அவன்கிட்ட கேட்டாங்க, நீ எடுத்தியான்னு சொல்லி கேட்டாங்க. அவன் சொன்னான், நான்லாம் எடுக்கல, உனக்கு ஒரு வேலை இல்லையோ, எனக்கு எதுக்கு அந்த பைசான்னு சொல்லி கோபத்தோடு பேசிவிட்டு போயிட்டான். இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. ஆனால் பேங்க்கில் போய் கேட்குறான், யார் எடுத்துக்கான்னு சொன்னால் தெரியல. 40,000 ரூபா எடுத்துருக்குறான். அப்போ அவங்க இந்த வாலிப மகளை அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, ஏம்மா என்கிட்ட தான் இவன் கோபப்பட்டு பேசுகிறான், நீ போய் கேளுமா அப்படின்னு சொன்னோடனே தான் தம்பியை அழைத்து, எடா நீ எதுவும் பைசா அம்மா பைசா பேங்க்லேருந்து எடுத்தியான்னு சொன்னோன்னே, நான்லாம் எடுக்கலை, உனக்கு தெரியுமோ, நீ பாட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பயங்கர கோபப்பட்டு 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட்டு கைகலப்பாகி அந்த பையன் அந்த மகளை, வாலிப மகளை போட்டு நல்லா அடிச்சிட்டான். அவன் 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போ நல்லா அடித்த உடனே இந்த மகன் எல்லோரும் முன்னாடி என்னை அடிச்சிட்டானேன்னு சொல்லி அந்த அவமானம் தாங்க முடியாமல் நேராக வீட்டுக்கு போனான். அவங்க ஒரு பில்டிங்கில் இருந்தாங்க. வீட்டில் போய் பெட்ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டான். கொஞ்ச 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆனது, அரை மணி நேரம் ஆனது, அந்த வாலிப மகள் வெளியே வரவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மகள் சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்த பொழுது கதவை உடைச்சி உள்ளே போய் பார்த்தபோது அந்த மகள் தொங்கி கொண்டு இருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி குடும்பத்தில் சண்டை இருக்குதா? இல்லை வைராக்கியம் இருக்குதா? கோபம் இருக்குதா? பகை இருக்குதா? இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இதை தயவு செய்து நம்மை விட்டு அப்புறப்படுத்துவோம். இந்த மாம்சத்தின் கிரியை நம்மை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்லும். அருமையானவர்களே, மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள்.
அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஒருவேளை வெளியே நடிக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் செய்யலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், என்ன காரியம் நான் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமாக நான் வாழ முடியாது. தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்க மாட்டார். ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். அப்படி அவங்க அப்பாட்ட இப்படி தான் அண்ணன் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்தாங்க. நான் இப்படி பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அவர் பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டா, ஃபைனல் இயர் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டில் இருக்கிற வேலைக்காக காத்து கொண்டிருக்கா. நேராக வந்தா வீட்டுக்கு வந்து, டேடி வேர் இஸ் மை ரெட்மி 11 ஃபோன் எங்கே, எனக்கு வாங்கி தரீங்களே, என்னாச்சு அப்படின்னா. நான் இருக்கிறேன், அதை கூட அவள் பார்க்கல. அப்போ சொன்னாங்க, அவங்க டேடி அன்பாக சொன்னாங்க. அவர் ரொம்ப அமைதியான ஆள், ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு. அவர் மெதுவாக சொன்னார், மகளே நான் எனக்கு வாங்கி தரேம்மா, ஆன்லைனில் நம்ம புக் பண்ணுறதுக்குள்ளே இதாகிடுது, நான் கடையில் போய் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்கீங்க, சரம்னையாத்த அக்கல்னையே கியூ முஜே ஃபைதாக்கியான்னு சொல்லி அவன் ஹிந்தியில் என்னை ஏன் பெற்றீங்கன்னு கேட்குறான் அவங்க அப்பாவை பார்த்து. நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், அந்த மகள் என்னை கூட பார்க்காம அவங்க அப்பாவை அப்படி திட்டுறான். அவளோடு உட்காந்து நான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன், அந்த மகளையும் பார்த்தேன். சொல்லிவிட்டு அவன் நிற்கலை, வேகமாக கதவை அடைச்சிட்டு வெளியே போயிட்டான். இவர் பின்னாடி எஞ்சி ஓடினார். நான் சொன்னேன், எங்கே போகிறீங்க, உட்காருங்க. இல்லை அவள் எங்கேயா போயிடுவா, எங்கேயும் போக மாட்டா, வருவா பாருங்க. நான் சொன்ன 2 நிமிஷத்தில் வந்துட்டான். வந்த உடனே அந்த வாலிப பிள்ளையை உட்கார வச்சு பக்கத்தில் உட்காந்துட்டு அவட்ட மெல்ல பேசினேன். ஏம்மா, ஒரு சாதாரண உங்கள் அப்பா லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க, உன்னை பிஇ படிக்க வச்சுருக்குறாங்க, நீ இது காணாதுன்னு உனக்கு மொபைல் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, வாங்கி தரலன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் உங்கள் அப்பா பார்த்து என்ன சொன்னேன், அறிவு இருக்கா, இல்லை வெக்கம் இல்லையா உங்களுக்கு, ஏன் என்னைய பெத்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, இல்லை எவ்வளவு வேதனையாக ஏசப்பா எவ்வளோ வேதனைப்படுவார் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவத்தை அந்த மகள்கிட்ட சொல்லி நான் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த மகன் என்ன தெரியுமா செய்வா, சர்ச்சில் போய் அழகாக ஒர்ஷிப் நடத்துவா, நல்லா ஒர்ஷிப் நடத்துவா, அருமையாக பாடுவா. ஆண்டவர் நல்ல தாளந்தை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளை வீட்டில் எப்படி இருக்கிறா, தகப்பனை அப்படி திட்டுறா, ஏன் என்னை பெத்தன்னு சொல்லி கேட்குறா. ஆண்டவருக்கு ஒருவேளை வெளியே நடிச்சிடலாம், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஒருவேளை பரலோகமே இறங்கி வர்ற மாதிரி பேசிடலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னிடத்தில் இந்த மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுமானால் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்களேன். இல்லை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஈச்சிக்கிறது. போதுங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழக்கூடாதபடிக்கு என்ன செய்கிறதாம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறதாம், ஒன்று கொண்டு ஈச்சிக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருக்கு. நான் செய்ய வேணும்னு நினைக்கிறத இந்த மாம்ச சொல்லும் செய்யாதன்னு சொல்லும், இல்லை பேசக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த ஆவி அப்படி நினைக்கும் போது மாம்சம் என்ன செய்யுமாம், இந்த ஆவியோட போராடுமாம். அதுதான் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று சொல்லி. அப்படி என்றால் அருமையானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம், எடுத்தவர்கள் வாசியுங்கள். அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த மாம்சத்தை நாம் தொடர்ந்து வாசிங்கக்கா. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த மாம்சத்தின் கிரியைகளை வெறுக்க வேண்டும் என்றால், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கக்கூடாது என்றால் நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் ஆவிக்குரியர்களாக வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியம். வீட்டை விட்டு வெளியே போனாலே எல்லா மாம்சத்தின் கிரியையில் இருக்குது. வீட்டை விட்டு ஏன் வெளியே போனோம், வீட்டுக்குள்ளேயே இப்போ சின்ன அளவிலே வந்து விட்டது இல்லையா, லேப்டாப் மொபைல் எல்லாமே வந்துட்டு. அதை பிள்ளைகள் பார்க்குறதுனால பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஒரு கேப் உண்டாயிருது.
கோபம் உண்டாகுது, பெற்றோர் சொல்கிறத பிள்ளைகள் கேட்க மாட்டேங்காங்க இல்லையா, சகோதர சகோதரிக்குள்ள சண்டை. அப்போ நம்ம எப்படி வாழணும்? ஆவிக்குரியலாம் வாழணும்னா கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை அவசியம் இல்லையா? ஒருத்தருடைய துணை அவசியம். அவங்க அந்த துணையை இருந்தால் தான் நம்மளால் ஆவிக்குரியவர்களாய் கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழ முடியும். ரோமர் 8:16 வாசிங்களேன், சாரி 8:26 வாசிங்களேன். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால், இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஒருத்தருடைய துணை அவசியம். அதுதான் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மள உள்ளத்துலேருந்து பேசுவார். எப்பா நீ அதை பார்க்காத, அதை இப்படி பேசாத, இப்படி கோவப்படாத, நீ அங்கே போகாத, இங்கே போகாத, இதை செய் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி நமக்கு அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கிறவர், சொல்லி கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர். அல்லேலூயா. ஒருவேளை சில மெயின்லைன் திருச்சபைகளில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் உண்மை, வேதத்தின்படி உண்மை என்றால், நீங்கள் நானும் கிறிஸ்தவனுடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஒருத்தருடைய துணை அவசியம். அவர் தான் ஆவியானவர். அவர் சொல்லணும் நம்மளை குறித்து கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லி. ஒருவேளை என்ன நீங்கள் அண்ணன் சொல்லிடலாம், இவர் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி என்னுடைய வெளி தோற்றத்தை வச்சு சொல்லிடலாம். ஆனால் யார் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும்? ஆவியானவர். அதே ரோமர் 8:16 வாசிங்களேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லி யார் சாட்சி கொடுக்கணுமா? ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது வீட்டில் சண்டை வருமா? வம்பு வருமா? கோபம் வருமா? நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப கோபம் வரும். பைக்கில் போயிட்டுருப்பேனா, முன்னாடி போயிட்டுருப்பவன் பளிச்சுன்னு துப்புவான். அப்போ தான் எனக்கு பயங்கர கோபம் வரும். 2 அடி அடித்தா கூட பட்டுக்கிடுவேங்க. ஆனால் இந்த துப்புரவனை கண்டால் எனக்கு அவ்வளவு கோபம் வரும். அப்போ ஆவியான சொல்லுவார், நீ ஏன் கோவப்படுற? ஒரு முறை அப்படி தான் பாபரேனரில் அந்த பூமி பார்க்கின்ற இடத்துல வண்டியில் வந்துட்டு இருக்கு. நல்ல ஒயிட் ஷர்ட்டு, அன்னைங்கிற ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன், பிளெயின் ஷர்ட்டு. ஊழியத்துக்கு போகணும், செய்தி கொடுக்க போகணும், வண்டியில் வந்துட்டு இருக்கேன். அப்போ டிவைடருக்கும் பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்குது. இந்த பஸ்ஸுக்கும் டிவைடருக்கும் இடையில இடம் கிடக்குது. சரி, இடம் இருக்குது, நம்ம விலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பின்னாடி உள்ளவன் பளிச்சுன்னு துப்பிட்டான். பாக்கு போட்டுட்டு வெள்ளை சட்டை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பயங்கர நாற்றம். எனக்குன்னா நம்ம போகிறது ஊழியத்துக்கு, போகிறது ஜெபத்துக்கு, ஆனால் எனக்குள்ளே மாம்சம் அப்படி போராடுது. இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக வண்டியை கொண்டு போய் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டேன். டிரைவர்கிட்ட சொன்னேன் பஸ்ஸை எடுக்கக்கூடாதுன்னு. அவன் கோவப்படுறான், எதுக்குன்னு கேட்குறான். அந்த பஸ்ஸில் இருந்ததே மொத்தமே 6 பேர். யார் துப்புனா நான் கேட்டேன். அப்போ எல்லாம் வாயப்பழம் தான். ஒரே ஒரு வாலிப தம்பி அப்படியே குனிஞ்சு பம்முன்னு அவனை பிடிச்சேன். அவன் கையில் என் சட்டையை கழட்டி, அவனை அடிக்கல திட்டலை, ஒன்றுமே செய்யலை, என் சட்டையை கழட்டி அவன்கிட்ட அப்படியே கொடுத்துட்டேன். இதை கொண்டு போப்பா பாரு, ஒன்றால் எனக்கு இன்றைக்கி போகக்கூடிய மீட்டிங் தடைபட்டுன்னு சொல்லி அவன்கிட்ட நான் அப்படி அன்பாக பேசிகிட்டு இருக்கிறத, ஒரு பையாக்கார பையன், அவன் அவன்கிட்ட அன்பாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்த ஆட்கள், சார் உஸ்க்கு அமுலுக்கா பஸ் பேஜோ அப்படின்றாங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட அடிக்காதீங்கன்ட்டு. இப்போ எனக்கு ஊழியத்துக்கு போகணுமே, சட்டை வேணுமே, என்ன செய்ய? ஃபுல்லாகிட்டு, வண்டி ஆகிட்டு, எல்லாமே வண்டியானாலும் பரவாயில்லையே. என் மாமியார் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, 2 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். போனேன், என் மச்சனை சட்டையை எடுத்து போட்டுட்டு அன்றைக்கி ஊழியத்தை முடித்தேன். எனக்கு அருமையானவர்களே, அந்த பையன் சட்டையை கலத்தி கொடுத்துட்டு நான் அடிக்க வேண்டாம்னு சொன்னேன். என் காலை பிடிச்சி கெஞ்சினா. அருமையானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை நம்முடைய செயலிலே காண்பிக்க வேண்டும். என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்பதை, கிறிஸ்துவின் உடையவன் என்பதை என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரியவர்களாய், ஆவியின் கனிகளை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். மத்தேயு 7:20 பார்க்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி. அப்போ என்ன கிறிஸ்துவனுடையவன் என்பதை அடையாளம் காண்பிப்பது ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி எத்தனை? 9 இல்லையா? அதில் முதல் கனி என்ன கனி சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பு. அன்பு குடும்பத்தில் இருக்கா?
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கா? பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறா? சகோதர சகோதரிடத்தில் இருக்குதா? வம்பு தான் இருக்குது இல்லையா? என்ன இருக்குது? வம்பு தான் இருக்குது. அருமையானவர்களே, எனக்கு நல்ல ஒரு நான் கொஞ்சம் அந்த டைமில் எனக்கு பைக்கு கிடையாது பார்த்துக்காங்க. நடந்து தான் போவேன், ஆட்டோவில் போவேன், ட்ரெயினில் போவேன் ஊழியத்துக்காக. அப்போ ஒரு முறை மீரா ரோடில் சில்வர் பார்க்குன்ற இடத்துல எனக்கு ஊழியம், அன்றைக்கி செய்தி கொடுக்க போனோம், ஒரு ஃபங்க்ஷன். அப்போ மல்லார்லேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு, மீரா ரோடு ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். அப்போ ஆட்டோக்காரன்ட்ட போய் கேட்டேன், சில்வர் பார்க் जाने के लिए कितना होएगाன்ட்டு. அவன் சொன்னா 18 रुपये होएगा சார். அப்போ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகலங்க, ஒரு சிக்னல் வந்துச்சு. சிக்னல் வந்து வண்டி நின்றுச்சு. நின்ன உடனே அந்த ஆட்டோக்காரன் மெதுவாக சொன்னான், பைசா 20 रुपया होएगा அப்படின்னா. என்னடா 1/2 கிலோமீட்டர் வரல, அவன் 20 रुपया வேணும் ஆகுன்றானே. நான் அவன்கிட்ட வேறு ஒன்றும் கேட்கல. எப்பா 1/2 கிலோமீட்டர் கூட வரலையே, 2 ரூபா கூட்டிகிட்டே, இப்படி 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை 2 ரூபா குடிச்சுன்னா நான் எவ்வளோ, நீ முதல்ல சொல்லியிருக்கலாமே. இவ்வளோ தான் சொன்னேங்க. விட்டான் ஓங்கி ஒரு அறை என் கன்னத்தில். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன்கிட்ட நான் கோவப்படலை, அன்பாக தான் சொன்னேன். ஆனால் அவன் ஓங்கி அரைஞ்சிட்டான். எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே கோவம் வருது. ஆனால் ஆவியான சொல்கிறாரு, நீ கோவப்படாத, உனக்கா நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி. அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? என் பக்கத்தில் நான் ஆட்டோவில் உட்காந்துருக்கேன். எங்கள் ஆட்டோ பக்கத்தில் ராயல் என்ஃபீல்டு வண்டியில் அன்னை மாதிரி நல்ல ஜெகதான்ற ஃபிகர், நல்ல ஃபங்கெல்லாம் வச்சுட்டு பயங்கர ஹைட்டு, நல்லா ஹைட் அண்ட் வெயிட் இருந்தார். நேராக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னை அவன் அடிக்கிறத பார்த்துட்டு நேராக வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு, சிக்னல் ரெட் சிக்னல் தான் இருக்குது, இறங்கி வந்தார். நான் பொறுமையாக இருந்ததுனால நான் செய்யக்கூடிய காரியத்தை அந்த நபர் செய்தார். நல்லா போட்டு அடித்தார். கஸ்டமருக்கு அப்போ ஆற்று விட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சார் அவர் அடிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அவன் கேட்க மாட்டேக்கார். நைனே எல்லுக்கு போத் சர்பி ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவன் எப்படினாமோ அசிங்கமாக திட்டுறான் அந்த ஆள். அவன் இந்த ஆட்டோக்காரனை, எனக்கு ஒன்றும் வரல, நம்ம ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம், டைம் ஆகிட்டு இருக்கேன், என்ன செய்யப்பா, நான் இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் அடிக்கிறத நம்ம நிற்க சொல்லிட்டு நிப்பாட்ட மாட்டேக்காரு. உடனே அந்த ஜெகதாண்ட ஃபிகர் உள்ள ஆள் சொன்னார், सर ये ऑटो में बैठो, देखो सामने पुलिस चौकी दिख रहा है, उधर लेके जाएगा, ये उधर जाने के बाद मैं आता हूँ पीछे அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷனே பார்த்ததில்லை, ஃபஸ்ட்டு முறை. நான் வேண்டாங்க கேட்க மாட்டேங்க, அவனும் வரமாட்டேன்னா திரும்ப அதுக்கு அடித்தார். அடிச்சுட்டு போ ஒழுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. வாசலில் போய் நிற்கிறேன். இந்த இதே பேக் தான் ஆமாம் வச்சு நிற்கிறேன். நேராக எங்கள் பின்னாடியே வந்துட்டார். வந்து நிப்பாட்டினார், வண்டியை ஸ்டாண்ட் போட்டார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிலீவ் ஆர் நாட், அவர் உள்ளே என்ட்ரி ஆகவும் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போகவும் 3 ஸ்டார் முதற்கொண்டு எழுப்பி அவருக்கு சல்யூட் பண்ணாங்க. என்னடா அவரை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கார், போலீஸ் அவ்வளோ பெரிய சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் எழுப்பி சல்யூட் பண்ணுறாங்களே, என்ன விஷயம்னு சொல்லி பக்கத்தில் உள்ள போலீஸுக்கார்ட்ட கேட்டேன். அவர் சிஐடியில் பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என்னை உள்ளே கூப்பிட்டுட்டு, சார் கம்ப்ளைண்ட் लिख के दे दो, मैं उनका ऊपर एक्शन लेता हूँ, उनका लाइसेंस कैंसिल करता हूँ. நான் சொன்னேன், 2 கையெடுத்து கும்பிட்டேன். சார் அப்படிலாம் செய்யாதீங்க, அவனும் 2 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான், பிழைப்புக்காக வந்திருக்கிறான், மன்னிச்சு விட்டுருங்க சார்ன்னு சொன்ன மாத்திரத்தில் அவள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கிறிஸ்டியன் என்று சொல்லி கேட்டார். எஸ் ஐம் ஏ கிறிஸ்டியன். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்துவனுடையவர்களாய் நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவின் என்பதை நான் அடையாளம் காட்ட வேண்டும். மற்றவர்கள் என்னிடத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு 3 ஆவியின் கனிகளை குறித்து மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அருமையானவர்களே, 2 முக்கியமாக, அதான் 3 முக்கியமானது. அதில் 1 பார்த்துட்டோம். 2வது விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? இருக்குது. அப்பப்போ வரும் இல்லை, அப்பப்போ போயிடும். சில காரியங்கள் கிடைச்ச உடனே நான் விசுவாசம் கிடைச்சிச்சின்னு நினைப்போம். 4 மாவடியில் மோகன் சிலாசரஸை குறித்து எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பீல் ஆதிவாசி மக்களை ஜனவரி மாதம் 1040 மிஷினரிகளை நாங்கள் நார்த்துலேருந்து கூட்டிகிட்டு போய் எங்கள் திறப்பின் வாசல் ஜபத்தில் நாங்கள் அட்டன் பண்ண வச்சோம். அட்டன் பண்ண வைக்கும்போது மோகன் சிலாசரஸ் ஐயா சொன்னாங்க, அங்கே வந்திருந்த திறப்பின் வாசல் ஜபத்திற்கு வந்திருந்த ஆட்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த வந்திருக்காங்களே பீல் ஆதிவாசி மிஷினரிகள் 1040 பேர், இவங்களுக்கு அவிசுவாசம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடிக்கடி வருவாங்க ஃபீல்டுக்கு. அவங்க பார்த்த ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவர் அந்த ஃபீல்டு விசிட் போயிருக்கும்போது ஒரு இறந்து போன நபரை தூக்கிட்டு வந்தாங்களாம். வந்து அந்த ஆலயம் ஆராதனை எந்த சபைக்கு போகணுமோ மோகனனே, அந்த சபையில்
கடந்து தான், அந்த சர்ச்சை கடந்து தான் இவங்க போகிறாங்க. சுடுகாட்டில் போய் கொண்டு எரிப்பதற்காக கொண்டு போகிறாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் சொன்னாராம், நம்ம சுடுகாட்டுக்கு போகிறோம்ல, இவங்க ஏசுன்னு யாரோ சொல்கிறாங்களே, இந்த பிணத்தை நம்ம அங்கே வச்சுட்டு அந்த ஊழியக்காரர் நம்ம ஜெபிக்க சொல்லுவோம், அவங்க கடவுள்கிட்ட வேண்ட சொல்லுன்னு சொல்லிவிட்டு அந்த பிணத்தை சர்ச்சு முன்னாடி கொண்டு இறக்கி வச்சுட்டு அந்த மக்கள் ஜோம் பண்ணாங்களாம், அந்த மிஷினரி ஜோம் பண்ணாங்களாம். 4 மணிக்கு அடக்கம், 3:45 கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஜெபிச்ச மாத்திரத்தில் அந்த இறந்து போன மனிதன் உயிரோடு எழுப்பி நின்று பேசினான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? இருக்கா? இல்லை. இப்போ நம்ம எப்படி கிறிஸ்தவனுடையவர்களை மாற வேண்டும்? ஆவிக்குரிய கனிகளை எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு அருமையானவர்களே, எனக்கும் ஆட்டோவுக்கும் ரொம்ப ராசி உண்டு. பார்த்துக்காங்க, ராசின்னு சொல்கிறத விட எனக்கு நல்ல ஒரு லிங்க் உண்டு. மல்லாரில் நான் இருக்கிறது மால்வானி 6ஆம் நம்பரில் இருக்கேன், ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் பக்கத்தில். எனக்கு ஊழியத்துக்கு போகணும். அப்போ வண்டி அப்போ கிடையாது. அப்போ பஸ்ஸுக்காக 1 மணி நேரம் நின்றுருக்கேன், பஸ்ஸே வரலைங்க, பயங்கர டிராஃபிக். சரி கொஞ்ச நேரத்தில் ஆட்டோவில் ஏறலான்ட்டு ஏறிட்டேன். ஏறி மல்லாரில் போயிட்டு மல்லாரிலேருந்து அந்தேரி போனோம். அந்தேரி ஜேபி நகரில் எனக்கு மீட்டிங். போயிட்டு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது மால்வானியில் புறப்பட்ட ஆட்டோ கரெக்டாக ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த லிங்க் ரோடு அது என்னது எஸ்வி ரோடு சிக்னலில் நின்ன உடனே சரி மீட்ரு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தேன், 76 ரூபா ஆயிருந்துச்சு. சரி இப்போ அவனுக்கு பைசா கொடுக்கணுமேனு சொல்லி பர்ஸை தேடுறேன், பர்ஸு இல்லை. 2 பையன் தேடுறேன், காணும். பேக்கை பார்க்குறேன், பேக்கில் எல்லா இதையும் தேடுறேன், என்னால் ஒன்றுமே உள்ள. கொஞ்ச நேரத்தில் எனக்கு வேற்று விறுவிறுத்துட்டு, இப்போ அவ்வளோ டீசெண்டாக டிப்டாப்பாக வந்து பைசா இல்லைன்னு சொன்னால் அந்த ஆட்டோ டிரைவர் என்னை எப்படி திட்டுவான் சொல்லுங்களேன்? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. என்ன நினைப்பான் அல்லது என்ன திட்டுவான்னு சொல்லுங்களேன்? நம்ம ஆட்களை பற்றி தான் தெரியுமில்ல, ஆட்டோக்காரங்க சும்மா நல்லதே பேச மாட்டான், சும்மாவே நல்லதினமாக பேச மாட்டான், அசிங்கசியமாக திட்டுவான். இல்லை, எனக்கு ஒன்றுமே ஓடலைங்க. ஒரு நிமிடம் கண்ணை மூடி, ஆண்டவரே ஒருவேளை நான் செஞ்சது தப்பு, பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்தது தப்பு, ஆனால் இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது சுவாமின்னு சொல்லி உண்மையில் ரொம்பலாம் அப்படி பயங்கரமாலாம் ஜெபம் பண்ணலை. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி, ஆண்டவரே நம்முடைய நாம தூசிக்கப்படக்கூடாது, நானும் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துட்டு. ஸ்டேஷன் வந்து இப்போ இறங்கி அவனுக்கு கொடுக்கணுமே பைசான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி இறங்குன்னு பார்க்குறேன். கீழே குனிஞ்சா என் கால் பக்கத்தில் ஒரு பிஞ்சு போன பர்ஸு, எம்ஹெச் ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு லேடிஸ் பர்ஸு, ஜிப்பு இல்லை, அப்படியே பிஞ்சு போய் கிடக்கு. இதே என்னடா பஸ் வந்து கிடக்குன்னு சொல்லி காலை வச்சு ஏற்றி தள்ளுறேன். அது அப்பவும் வெளியே போக மாட்டேங்குது, அது அங்கே தான் விழுது, மோதி அங்கனே தான் விழுது. அப்போ என் ஆவியானவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார், அந்த பர்ஸை எடுத்து பாரு அப்படின்னாரு. இப்போ நான் கீழே குனிஞ்சு இவ்வளோ டீசெண்டாக இருந்து அந்த பிஞ்சு போன பர்ஸை எடுத்தால் என்ன நினைப்பான்னு சொல்லுங்களேன்? என்ன நினைப்பான்னு சொல்லுங்களேன்? பிச்சைக்காரனையும் கேவலமான பிச்சைக்காரனாக இருக்கான்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசும். ஏன்டா ஊழியக்காரன் இப்படி பேசுனான்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்போ ஒன்றும் ஓடலை. ஆட்டோக்காரனையும் பார்க்குறேன், மெதுவாக காலை சொரிகிற மாதிரி சொரிஞ்சு அப்படியே மெதுவாக எடுத்தேன் பாருங்கள். எடுத்துகிட்டு பார்த்தா இங்கே எனக்கு தேவை 76 ரூபா, ஆனால் ஆண்டவர் எனக்கு 500 ரூபா நோட்டு, 8 நோட்டு அதில் இருந்துச்சு. எத்தனை நோட்டு இருந்துச்சு? விசுவாசத்தோடு நீங்களும் நானும் எவைகளை கேட்போமோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம். அவ்வளோதான் எனக்கு இருந்த சந்தோஷம். ஆனால் ஒரு காரியம், இது எந்த லேடிஸ் மிஸ் பண்ணாங்களோ ஆண்டவரே தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ்க்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவங்களுக்கு இதை மட்டும் ரெட்டிப்பாக கொடுங்கம்மா, கொடுங்க சுவாமி. இப்போ இவன்ட்ட கேட்டேன்னு வைங்களேன், மேராய் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிடுவான் இல்லையா? அப்படி தான் இருக்குது, நடக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஜெபத்தை கூட ஒரு ஊழியக்காரனை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஒரு விசுவாசமான ஜெபத்தை கேட்ட தெய்வம் என்ன செஞ்சார்? உதவி செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஐயா அண்ணன் சொன்ன உடனே பிரசங்கம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்ட உடனே சரி என்ன வார்த்தை பேசுன்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். சங்கீதம் 37:4-5 வசனம் சொல்லுது, வாசிக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்கு வந்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ, எதிர்பார்த்து வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு நிச்சயமாகவே அதை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சொல்லுவீங்க. என் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை வேலையில் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, ப்ரமோஷன்ஸ்க்காக காத்திருப்பீங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்து கொண்டு இருப்பீங்க. என் மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஏன்னா என் மனைவிக்கு நானும் இதுவரை சண்டை போட்டதே இல்லை. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் போய் சண்டை போட்டேன்னா நல்லா இருக்குமா?
ஏன் எங்கள் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கு சண்டை வரலன்னு சொல்லி ஒரு சின்ன ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். வீட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லி அவள் வேலை முடிஞ்சு வருவா, 9:30 வருவா நைட்டு. நான் ஊழியம் முடிஞ்சு 11 மணிக்கு போவேன். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். உடனே சாப்பிட்டெல்லாம் முடித்த பிறகு 2 பேரும் உட்காருவோம். உட்காந்து ஒருத்தர் மனம் விட்டு பேசுவோம். ஏம்மா, இன்றைக்கி உனக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எதாவது செஞ்சேனா, அல்லது உனக்கு விரோதமாக எதாவது பேசினேன்னா இருந்தால் சொல்லுமா அப்படிம்பேன். அப்போ ஏதாவது சொல்லுவா, அல்லது சொல்லாமல் இருப்பா. சொல்லும்போது நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுவேன். அதே போல் அவளும் என்கிட்ட கேட்பா. கேட்கும்போது நான் சொல்லுவேன்மா, இந்த காரியத்தில் நீ ஜெபிக்கலை, அல்லது இந்த காரியத்தில் எனக்கு நீ சேலஞ்சு ஏதாவது சொன்னேன்னா அவன் மன்னிப்பு கேட்டுக்கிடுவான். இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு. இது என்ன ஆகுனா, இந்த காரியம் நமக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள அன்பை இன்னும் கூட்டி கொடுக்குமா. இல்லை அவர் எனக்கு விரோதமாக பேசிட்டான்னு சொல்லி நான் வைராக்கியமாக வச்சுட்டு இருந்தேன்னு வைங்களேன், நம்ம கிறிஸ்தவனுடைய வாழவே முடியாது. அருமையானவர்களே, 14 வருஷம் ஒரே கம்பெனியில், வோடஃபோன் ஐடியா கம்பெனியில் என் மனைவி வேலை செய்கிறான். செகண்ட் பார்ட்டி தான் சம்பளம் கொடுத்தாங்க. 14 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அவளுடைய ப்ரமோஷனுக்காக இன்க்ரிமெண்ட், நான் பெருமைக்காக சொல்ல விரும்பலை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பெருக வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். 14 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் திடீரென்று அவங்க ஆஃபீஸில் அவள் வேலையை பார்த்துட்டு ஒரு நாள் லீவ் போட மாட்டா. அவங்க 7 மணிக்கே போய் சொல்லுவாங்க, 9 மணி வரை உட்காந்து வேலை செஞ்சுட்டு வருவா. இதெல்லாம் பார்த்த அந்த அவங்க பிஸ்னஸ் ஹெட்டு வந்து என்ன சொன்னாங்க, இவளை மேனேஜர் ஆக்கி இன்றைக்கி டைரெக்டாக கம்பெனியில் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் கம்பெனியில் பெரோல் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. இன்றைக்கி சம்பளம் முந்தியெல்லாம் 35 தான் வாங்கிட்டு இருந்தா, இப்போ டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு. காரணம் விசுவாசம் உள்ள ஜெபம். வாழ்க்கையில் ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாக. அந்த அன்னை சொன்னாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க இதுலேருந்து லெட்ரு வந்துச்சுன்னு சொல்லி. காரணம் என்ன? விசுவாசத்தோடு ஜெபித்ததுனால. விசுவாசத்தோடு இன்னும் ஜெபிச்சு பாருங்கள், என்ஓசி கிடைக்கும், எல்லாம் அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படும், எல்லா காரியங்களும் நடக்கும். உங்களுக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நீடிய பொறுமை. இதுதாங்க நம்மகிட்ட இல்லை. குடும்பங்களில் கணவன் ஒன்று சொன்னால் மனைவி அதை ஏற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? இல்லை, இதுதான் நடக்கும். பெற்றோர் ஒன்று சொன்னால் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. சபையில் ஐயா சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு சில நேரங்களில் ஒரு சபையில் ஒரு மெயின்லைன் சர்ச்சில் அன்றைக்கி பிறந்த நாள் வாசிப்பாங்க, அறிக்கை இந்த கார்டு வாசிப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு வாசிக்கவே இல்லைங்க. ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது எழும்பி, யோ நிறுத்தியா, போதியா, என் பேரை நீ எப்படி வாசிக்காமல் விடலான்னு சொல்லி அந்த சண்டை போட்டாங்களாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிஞ்ச உடனே, ஐயா என் பேரை வாசிக்கலையா சொல்லியிருந்தா அவங்க பேரும் கெட்டு போயிருக்காது. எல்லோரும் அவங்கள குறித்து இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க. ஐயாவும் அவங்களுக்கும் ஐயாட்ட சண்டை போயிட்டு என்ன பிரயோஜனம்? ஊழியக்காரங்களுக்கு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, அது சாபம் இல்லை. நீடிய பொறுமை ரொம்ப அவசியம். எடுத்தவங்க வாசிங்களேன், எபேசியர் 4:2 வாசிங்களேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை. போதுங்க, நீடிய பொறுமை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலே, அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நீடிய பொறுமை என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இது இல்லைன்னா குடும்பம் சீரழிஞ்சிருங்க. இது இல்லைன்னா சபை சீரழிஞ்சிரும். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 10-15 வீடு விசிட் பண்ணுவேன். அப்போ மும்பை சென்ட்ரலில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நல்ல எனக்கு தெரிந்த மனிதர், அவங்க மனைவி வந்து சிஏ ஆஃபீஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் போயிருந்தேன். எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் அது அவசியம். நான் அவர்கிட்ட தான் இந்த காரியத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன், இந்த நீடிய பொறுமையை. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஊழியத்தின் காரியங்களை சொல்லி, நீங்கள் ஜெபம் பண்ணிக்காங்க, முடிஞ்சால் உங்களுக்கு இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க, முடிஞ்சால் அந்த ஊழியத்தை தாங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சாயங்கால நேரம் வேலை முடிஞ்சு நேராக வந்தாங்க. நேராக வந்துட்டு எனக்கு தோத்திரம் சொல்லிவிட்டு விறுவிறுன்னு கிச்சனுக்கு போனாங்க. கிச்சனில் சிங்கில் பாத்திரம்லாம் அப்படி கிடந்திருக்கு போல், இங்கே பெட்ரூமில் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி கிடக்கு, ஹாலில் அப்படி இப்படி எல்லாம் பொருளும் கிடைக்கும். அவங்க வச்ச இடத்துல இல்லை போல். வந்தாங்க பாருங்கள், நான் இருக்கிறேன்னு கூட பார்க்கலங்க. ஐயோ, அந்த வீடே 2 ஆகிட்டு அப்படி கத்துறாங்க. வேலையில் உள்ள டென்ஷனா என்ன டென்ஷன் தெரியல. அந்த அம்மா அவ்வளவு சத்தம் போட்டு அவ்வளோ திட்டுறாங்க. இந்த ஐயா பொறுமையோடு அப்படி கையை கட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே ஓடலைங்க, எனக்கு ஒன்றுமே ஓடலை. நான் அந்த அம்மாவையும் பார்க்குறேன்,
அந்த ஐயாவையும் பார்க்குறேன், தெரியாமலாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இல்லை, அந்த அம்மா அவ்வளவு கத்திட்டு அப்படி கொஞ்சம் அமைதியானாங்க. இந்த ஐயா அப்போ தான் வாயை திறந்தாங்க. ஏம்மா முடிஞ்சிட்டா இன்னும் பாக்கி இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு அப்படி தூக்கி வாரிப்படி, என்ன மனுஷனாக இருக்கார் இந்த அம்மா, இவ்வளோ பாரு பரதநாட்டியமே ஆடி முடிஞ்சிட்டு இந்த ஐயா இவ்வளோ பொறுமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் மெதுவாக அந்த ஐயாட்ட கேட்டேன், என்னையா நடக்குங்க அப்படின்னு. சார், பிரதர், நான் இவ்வளோ அமைதியாக இருந்ததுனால தான் இந்த பாருங்கள் இப்போ ஓடி வருவா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து அவர் மடியில் படுத்துக்கிட்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் இதுதாங்க குடும்பம். நான் பொறுமையாக இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் முன்னாடி என்னை இப்படி பேசிட்டாலும் சொல்லி நான் திரும்ப பேசினேன்னு வைங்களேன், அல்லது கை நீட்டினேன்னு வைங்களேன், குடும்பத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளே பயங்கர ரகலையும் நடந்திருக்கும். அவருடைய அன்பை நான் புரிஞ்சிருக்க முடியாது, என்னுடைய அன்பை அவள் புரிஞ்சிருக்க முடியாது, இல்லையா அப்படின்னு சொல்லி. நீங்கள் கல்யாணம் முடியல, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் பின்பற்றிட்டு வரேன். அருமையானவர்களை, என்ன சொல்ல வருகிறேன், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை நம்மை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போய் சொல்ல வேண்டாம் நான் கிறிஸ்தவன் சொல்லி. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஐயாக்கெல்லாம் தெரியும், ஊரில் பைபிளை தூக்கிட்டு போனாலே வேதக்காரங்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா மாறிட்டு, வேஷக்காரங்க போகிறாங்கன்ட்டு. இல்லை, அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த மாம்சத்தின் கிரியைகளில் ஏதாகிலும் ஒன்று நம்மிடத்தில் காணப்படுமானால் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகளில், இந்த 17 விதமான கிரியைகளில் ஒன்று என்கிட்ட இருக்கத்தான் செய்து தாமே. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய பார்வையை மாற்றுங்க, என்னுடைய எண்ணத்தை மாற்றுங்க, என்னுடைய சிந்தையை மாற்றுங்க. நான் உம்மை போல மாறணும்ப்பா, நான் மாற ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவினுடையவனாய் நான் மாறுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதை நீர் எங்களோடு பேசினீர் சுவாமி. இந்த வேளையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் காரியங்களை எங்களை விட்டு நீ அப்புறப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாய், ஆவியின் சிந்தனை உடையவர்களாய், ஆவியானவருடைய துணையை கொண்டு கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டி ஆவியின் கனிகளை உடையவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அன்றைய சமூகத்தில் சொல்லுவோமா?